வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மோதகம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா? சூப்பராக ஒரு ரோஸ் குல்கந்த் மோதகம் தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மில்க் பவுடர் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக அதுவும் டேஸ்டியாக கூடவே குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேங்க. இது செய்கிறதுக்காக நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்திக்கலாம். இதில் ஒரு 2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துறேன். இது சர்க்கரை சேர்க்காத சாதாரணமான ஒரு பால் பவுடர். இது நல்லா கட்டிகள் இல்லாமல் நம்ம விஸ்கு வச்சு கரைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சிருச்சு. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும், இது நான் சர்க்கரையோடு அரைச்ச ஏலக்காய், இது 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துறேன். நீங்கள் வெறும் ஏலக்காயாக இருந்தால் 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்திருக்கேங்க. இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணி ஸ்லோவான ஃப்ளேம்லேயே நல்லா கை விடாமல் நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். பாருங்கள், நல்ல ஒரு செமி திக் கன்சிஸ்டன்சியில் இப்படி வந்திருக்கு. இப்படி எடுத்தோன்னே இப்படி ஒழுகுது இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா இதுக்கு 1/2 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்திக்கலாம். சர்க்கரை சேர்த்தினோடனே அது உருக ஆரம்பிக்கும், அப்படியே கரைய ஆரம்பிக்கும். நல்ல சர்க்கரை கரையிற வரைக்கும் கைவிடாமல் நம்ம இப்படியே கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். சர்க்கரை கரையும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லிக்விடாக வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் அது எல்லாமே நல்லா குக் ஆகணும். குக் ஆகி இன்னும் திக்காக கன்சிஸ்டன்சிக்கு வரும். பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. திக்காகும்போது பார்த்திங்கன்னா கலர் கூட டார்க்காக இருக்குது. பார்த்திங்களா, நம்ம ரோஸ் மில்கோட எசன்ஸ் தான் சேர்த்திருக்கோம். அந்த கலர் தான் இதில் வந்திருக்கு. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கைவிடாமல் நம்ம இதே மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அடுப்பு ஃப்ளேமு ஸ்லோலியே இருக்கட்டுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். பாருங்கள், இன்னும் திக்காயிடுச்சு. உங்களுக்கு பார்க்குறக்கே நல்லா ஷைனிங்காக தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா சில்கியாக இருக்குது பாருங்கள். கன்சிஸ்டன்சி பாருங்கள். இப்படி நான் ஸ்பேச்சுலாவில் எடுத்தேன்னா விழுக மாட்டேங்குது, பட் கொஞ்சம் லேட்டாக விழுகுது. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி மாதிரி. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறமா நல்லா பரப்பி விட்டுறணும். சீக்கிரமாக இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம மோதகம் ஷேப் கொடுக்க முடியும். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படி பரப்பி நம்ம காத்தோட்டமாக அப்படி வச்சிடலாங்க. இதுக்கப்புறமா நம்ம இதுக்கான ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். ஃபில்லிங் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாய் வச்சு அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். இது குல்கந்த் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். குல்கந்த் ரோஜா இதழ்கள் சேர்த்தி செய்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சியும் கூட. இதை 1 நிமிஷம் நம்ம அப்படியே லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இந்த நெய்யில் நல்ல மணமாக இருக்கும். இது கூட நம்ம கொஞ்சம் ட்ரை நட்ஸ் எல்லாமே சேர்த்திக்கலாம். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நட்ஸை நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். நான் முந்திரி, பாதாம், பிஸ்தா இது 3ஐயும் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்படுற நட்ஸை நீங்கள் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கூடவும் நீங்கள் சேர்த்திக்கலாம். இதையும் நல்ல நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. 1 நிமிஷம் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலகி அப்படியே திக்காக ஆரம்பிச்சிடும். திக்காக ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுடலாங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஆற வச்சோம் இல்லைங்களா பால் பவுடரில் செஞ்ச இந்த கலவை. இது நல்லா ஆறிடுச்சு. எந்த அளவுக்கு இறுக்கமாயிருக்குன்னு பாருங்கள். கையில் கூட ஒட்டலை. இந்த மாதிரி நல்லா ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம மோல்டில் வச்சு நம்ம இதை ஷேப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு மோல்டு யூஸ் பண்ணி தான் ஷேப் பண்ணுறேன். கொஞ்சமாக உள்ளே நெய் தடவிடலாம். அப்போ தான் நம்ம மோல்டுலேருந்து எடுக்கும்போது நல்லா ஒட்டாமல் நல்லா நீட்டாக வரும். நான் ஸ்லோவாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எப்படி ஸ்டஃபிங் பண்ணுறேன், எப்படி அவுட்டர் லேயர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். கையில் கொஞ்சமாக நெய் இருக்கணும். இருக்கும்போது தான் இந்த மாவா நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த பால் பவுடரும் பாலும் சேர்த்தி நம்ம ஒரு மிக்சர் ரெடி பண்ணதை மாவான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இது பால்கோவா மாதிரியான ஒரு மிக்சர். பாலைவே சுண்ட வைக்காமல் பால் பவுடரை வச்சு இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக நம்ம கோவா ரெடி பண்ணுறோம். இதை மாதிரி நம்ம இந்த 3 இதுலேயுமே வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா நான் நடுவில் கொஞ்சம் குழி மாதிரி பண்ணி இப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் நம்ம ஸ்டஃபிங் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்காக இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த நடுவில் நல்ல கேப் தெரியுது பார்த்தீங்களா? இதில் இந்த குல்கந்த் நட்ஸுடைய ஸ்டஃபிங் ஓரளவுக்கு இந்த மாதிரி பால் மாதிரி எடுத்து நடுவில் வச்சு நம்ம உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம்.
இது எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இது சாப்பிடும்போது சின்ன குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சமாக இந்த மாவா கலவையை எடுத்து இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுடலாம். கண்டிப்பாக நடுவில் கொஞ்சமாக லைட்டாக மட்டும் நெய் தடவிக்கோங்க, அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். ஃபுல்லாக டைட்டாக பிடிச்சி இந்த மேல் பக்கமாகவும் எக்ஸ்ட்ராவாக வெளியில் வர்றது எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அப்படி சாஃப்டாக எவ்வளோ நல்லா ஒரு ஷேப்போட நல்லா அந்த இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் விழுந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? நம்ம நெய் தடவுனனால இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நம்ம காத்தோட்டமாக வச்சோன்னா நல்லா ட்ரை ஆகி பர்ஃபெக்டான ஒரு டெக்ஸ்சருக்கு வந்துடுங்க. லைட்டாக நம்மளுக்கு எங்கேயாவது ஷேப் மாறி இருந்தால் இப்படி நம்ம டச் பண்ணோன்னா அது உடனே வந்து நல்லா செட் ஆகிக்கும், அட்ஜஸ்ட் ஆயிரும். ஒரு சூப்பரான நம்மளோட ரோஸ் குல்கந்த் மோதக் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. நான் இன்னொரு டைப்லேயும் எப்படி வந்து இந்த ஃபில் பண்ணலான்னு சொல்கிறேன். இதே மாதிரி 3 இதுலேயுமே நம்ம வச்சதுக்கப்புறமா ஒரு பால் சைஸ்க்கு ஃபில்லிங் எடுத்து நடுவில் இருக்கிற அந்த பார்ட்டில் வச்சு அதுக்கப்புறமா நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உள்ளே இருக்கிறத கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மீதம் இருக்கிற கேப் ஃபுல்லாமே இந்த மாவாவுடைய மிக்சரை நம்ம போட்டு நல்லா டேப் பண்ணணும். அப்போ தான் வந்து ஷேப் வந்து நல்லா கொடுக்கும். நம்ம வந்து மேலால் மட்டும் வச்சிட்டோம்னா நடுவில் வந்து கேப் இருக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணுங்கள், அழுத்தம் கொடுக்காதீங்க, பட் கொஞ்சம் ஜென்டலாக அப்படியே டேப் பண்ணி விடுங்க. எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறத இதே மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மோல்டு இல்லை அப்படின்னாலும் நார்மலாக கையில் பால் மாதிரி உருட்டி கூட நீங்கள் இந்த ஷேப் கொண்டு வந்து ஏதாவது ஸ்பூன் வச்சு கூட இந்த மாதிரி இம்ப்ரெஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். மோல்டில் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாதுங்க, மோல்டு இல்லாமல் கூட நம்ம ஈஸியாக இதை செய்யலாம். இந்த ஷேப்பை பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரான ஒரு மாவா மோதக் ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அது ரோஸ் கலரில் நல்லா குல்கந்த் ஃபில்லிங்கோட உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வந்து இதை ஒரு கப் கேக் லைனர்ஸில் அப்படியே வந்து செட் பண்ணியிருக்கேன். ரொம்பவுமே ரிச்சாக தெரியுது பார்த்தீங்களா? இது நம்ம ஒருத்தருக்கு கிஃப்ட் பண்ணோன்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் நம்ம இதை செய்யலாம். உள்ளே இருக்கிற ஃபில்லிங் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சரி வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். மஸ்து மஸா, சூப்பராக இருக்குங்களாம்மா, ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்குது. பாருங்கள் இதோட டெக்ஸ்சர் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே எங்களை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள்.